ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 88,000 கனஅடியாக அதிகரித்து உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாதையன் வழங்க கேட்கலாம். மாதையன், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. கேரளா, வயநாடு, குடகு பகுதியில் கடந்த ஒரு மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து படிப்படியாகவே அதிகரித்துள்ளது. அதே போன்று கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கபினி அணையும் கிருஷ்ணசாகர் அணையும் வேகமாக நிரம்பி வந்த நிலையில வரும் நீரானது அனைத்தும் உபரி நீராகவே திறக்கப்படுகிறது. நேற்று மாலை நிலவரப்படி தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு வினாடிக்கு 78,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 88,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அதே போன்று கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபினி அணையும் முழு கொள்ளளவு ஏற்றனால கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து 55,000 கனஅடியும் கபினி அணையிலிருந்து 30,000 கனஅடி தண்ணீர் உபரி நீராகவே திறக்கப்படுது. அதே போன்று தருமபுரி மாவட்டம் அருகே உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதியான அஞ்செட்டி, ஜேரெட்டி, நாட்ராப்பாளையம், பிலிகுண்டு, ஒகேனக்கல் வனப்பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து மேலும் படிப்படியாகவே அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்த தண்ணீரானது இந்த மாலைக்கு மேலும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் பரிசல் ஈக்கவும் ஆற்றில் குளிக்கவும் 4வது நாளாக தடை விதித்துள்ளனர். கடந்த ஒரு மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களா வறண்டு போயிருந்த நிலையில தற்போது ஆர்ப்பரித்தும் கொட்டும் தண்ணீரை தற்போது பார்க்க முடியும். இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டுக்கு சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி மாதையன்.